ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவரேஜ் மந்த்லி சேலரி, மாத வருமானம் எவ்வளவு ஃபார் UIUX டிசைனர். ஓகேங்களா? எவ்வளோ மாதம் எவ்வளோ தருவானுங்க கம்பெனிக்காரனுங்க, எவ்வளோ தருவானுங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கலாம்? 50,000 இல்லை. 40,000 இல்லை. 30,000 20,000 இல்லை. 10,000 இல்லை. என்னது இல்லையா? எஸ், இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 8,000 டேக் இட் ஆர் லீவ் இட்டுன்னு. இட் பேஸ்ட் ஆன் கம்பெனி, இட் பேஸ்ட் ஆன் கம்பெனி. ஓகேங்களா? இப்போ சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க எவ்வளோ சேலரி வேணும் அப்படின்றது கேட்பாங்க. பெட்டர் அக்செப்ட். ஓகேங்களா? அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கணும். ஒரு வருஷம் கஷ்டப்படணும் 8,000 வாங்கிட்டு. நான் புளுத்தி எனக்கு கீழே எது எப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு இருந்தீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கிடையாது, ப்ரோக்ராமிங் கிடையாது. நிறைய பேர் செம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு, எக்கச்சக்கமான பேர். UIUX எந்த கர்மம் பிடிச்சவன் என்னத்தை பண்ணி தொலைச்சான்னு தெரில. யூடியூப்பில் அவ்வளோ பேர் அந்த யூடியூப்பை பார்த்துட்டு UIUXன்னு போகிறாங்க. கோடிங் கம்மியாயிடுச்சு. கோடிங் கம்மியானதுனால ஸ்டார்ட் அப்பும் கம்மியாயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு, கோடிங் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. யார் வருவா? எல்லாம் UIUXன்னா கோடிங் பண்ணுறவங்க ஆள் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். சேலரி எல்லாம் கேட்குறவங்க ஒரு லட்ச ரூபா கேட்குறானுங்க, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களே. சரி, நான் பாயிண்ட்டு வரேன். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 8,000. இப்போ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வரும். என்ன வரும்னா, எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. அதாவது அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபா ரெவன்யூ எடுக்கிற கம்பெனி உங்கள்கிட்ட என்ன கேட்பானா, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னுவா. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? பர்சன்டேஜில் சொல்லணும். இப்போ நீங்கள் 8,000 வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் மொட்டையாக என்ன சொல்கிறக்கூடாது, 25,000 வேணும் அப்படி சொல்கிறக்கூடாது. பர்சன்டேஜில் சொல்லணும். நான் 8,000 வாங்குகிறேன், எனக்கு ஒரு 50% எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். தட் இஸ் எ ப்ரொஃபஷ்னல் வே. 8,000 வேணும், எனக்கு 20,000 வேணும்னா முடியாதுன்றோம். ஸோ இப்போ 1 இயர் ஓகே. அப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா 25,000 கேட்குறேன்னா 25,000 கொடுத்துருவான். பிகாஸ் யூ மஸ்ட் பி அ குட் இன் த ஸ்கில்லில் உங்களுக்கு நல்ல ஸ்கில், அதான் நல்ல ஸ்கில் இருந்தால் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கேட்குறத கொடுத்துருவான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு இந்த நல்ல சம்பவம் இது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறேன் மேட்ரிமோனி கம்பெனியில். அப்போ நான் பார்த்தீங்கன்னா 6 மந்த் தான் ஆச்சு எனக்கு நான் அங்கே ஜாயின் பண்ணி. மேட்ரிமோனி சைட் பண்ணிட்ட பிறகு டிசைன் நல்லா இல்லைன்ட்டானு, மூஞ்சாலாச்ச மாதிரி சொன்னாங்க. நல்லாவே இல்லை டிசைன், என்ன இது ரொம்ப கலராக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்ட்டானு. எனக்கு செம்ம காண்டாயிட்டு, என்ன மாற்றணும் சொல்லுங்கள், நான் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய விஷயத்த மாற்றினேன், மாற்றியும் நல்லா இல்லைன்ட்டானுங்க. அதுக்கப்புறம் பாஸ் என்ன சொன்னார்னா, இவன் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ணாது, அது காட்டுங்கன்னாரு. அந்த டிசைனே நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த பாலிடிக்ஸ் ப்ரோ. ஓகே, உங்களை சுற்றி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்கலாம். இல்லை நான் எதையும் கண்டுக்கல அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம். ஸோ உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒன்று. அதே மாதிரி பாஸ் என்ன சொன்னார், இல்லை இந்த டிசைனு கொஞ்சம் கலரை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே ஆயிடுச்சு. எனக்கு செம்ம ப்ரெஷர் ஆகிட்டு நான் லீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் வந்துட்டேன். டிசைன் பண்ணிடலாம், இதெல்லாம் வெறுப்பு. இதெல்லாம் டிசைன் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னால், உங்களுக்கு நான் இப்போ நீங்கள் வாங்குறது 15,000 வாங்குறீங்க, 18,000 நான் 3,000 எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். எந்த பாஸ் சொல்லுவார்? ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் க்ரியேட்டிவிட்டி.
உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அங்கே பேசுமே. நான் அந்த பண்ண சைட் வந்து பார்த்திங்கன்னா சரியான சைட். அது வேறு மாதிரி இருக்கும். அது இப்போ பார்த்தா கூட எல்லாம் யோசிப்பேன், அப்பா நல்லா இருக்குது, நம்ம பண்ணது நல்லா தான் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டி உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தால் நீங்கள் தைரியமாக பேசலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களா, ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ சேலரினா 40,000 சேலரி வரும். அதுக்கு அதுக்குள்ளே 40,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனி ஏதோ உங்களை ஏமாற்றிக்கிறான், அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. ஓகே, அப்போது 1 இயர் ஃப்ரெஷராக இருந்தால் 8,000 12,000. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் உங்கள் இஷ்டம், எவ்வளோ கேட்குறது நீங்கள் கேட்கலாம். மினிமம் 25க்குள்ளே. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 40,000 நீங்கள் சம்பாதிக்கணும். ஐக்கெலாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து சம்பாதிச்சிருக்கணும். 40,000 கிட்ட 40,000 உங்கள் கையில் இருக்கணும், சம்பாதிச்சிருக்கணும். ஐ மீன் மந்த்லி நீங்கள் 40,000 சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கு மேலே போச்சுன்னா, அதுக்கு மேலே 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 50,000 60,000 சம்பாதிப்பீங்க. அது உங்கள் இஷ்டம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். பாய்.